இங்கே வந்துருக்கிறது கிரியேட்டிவ் கிங். அதுக்கு ஒரு ஸ்பைடர் வந்துடுச்சு. ஒரு ஒரு இன்ட்ரோ போடுறதுக்கு ஸ்பைடர் வந்து எடுத்துச்சு. என்னடா ஸ்டார்ட் பண்ண உடனே வில்லேஜில் இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஐயோ, அதுக்குள்ள ஒரு கீப்பர் வந்துடுச்சு. ஐயோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இல்லை. நம்ம வில்லேஜ் வந்துட்டா வேறு இடத்துல இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகணும். ஆனால் எங்கிட்ட சுத்தமாக ஹெல்த்தே இல்லை. ஹெல்த்தை ஏற்றிக்கிட்டு அங்கே போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வில்லேஜ் தான் போயிட்டுருக்கேன். எதுக்கு நான் இந்த வில்லேஜுக்கு வந்தேன்னா அயன் ஃபார்ம் செய்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் அயன் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி என்னோட வில்லேஜுக்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே ரூயிண்ட் போட்டு இருந்துச்சு. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தா மேக்மா கியூப்ஸ் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. அங்கே கோல்டு பிளாக் இருக்குது, ஆனால் அதை எடுக்க முடியாது இப்போ நம்மளால். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ அயன் பிக்காக்ஸ் இல்லை, அயனும் இல்லை, ஒரே ஒரு அயன் தான் இருக்குது. அதான் இப்போ வில்லேஜுக்கு தான் போய் ஆகணும். ஓகே, நம்ம கிளம்பலாம். நான் வேறு கோஆர்டினேட்ஸ்ன்னு சரியாக பார்க்காமே வந்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் என் வில்லேஜை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அதுதான் என் வில்லேஜ். வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ அயன் குளம் மீன் இருக்குது. என் வீட்டு சாப்பாடு வேறு இல்லை. என் வீட்டு என்னடா குரல் வந்து கிளம்பி கோல்டு பிடிச்சிருக்கு. வயசு அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். போயிட்டு வச்சுருக்கேன் ஃபேமிலியோட கவு ஷீட்டுக்கெலாம் சாப்பாடு போட்டு வரலாம். அதாவது வந்துச்சு. அதுக்காக வந்துச்சு. டக்குன்னு சாப்பாடு போட்டு போயிட்டேன். ஓகே, இதுதான் சாப்பாடு போட்டாச்சு. மாட்டுக்கு சாப்பாடு போட்டுடலாம். அதுதான் ஏன் ஆடு அதிகமாக இருக்கும் மாடு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவு ஃபார்ம் லேட்டாக தான் ரெடி பண்ணாங்க. அதான் அங்கே கவு கம்மியாக இருக்குது. டக்குன்னு போய் தூங்கிடலாம். ஓகே, மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். வந்து என்ன பண்ணலான்னா, வில்லேஜஸ் வந்து அதான் ட்ரேட் பண்ணுற வில்லேஜஸ்லாம் உருவாக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஸ்டோன் எப்படி ரெடி பண்ணுறது. கிரைண்ட் ஸ்டோன் தேவை.